தொடர்ந்து தெய்வத்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் போகப்படாமல் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்தாங்க. சரி, உங்களுடைய உற்சாகம் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துது. ரொம்ப எதிர்பார்ப்போடு உற்சாகத்தோடு இந்த கூடுகைகளிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் இந்த இறுதி கூட்டத்தில் நமக்கு அசைவாடுவதாக. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெப நேரத்தில் நின்று கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களிலே நம்ம முழுவதுமாய் சமர்ப்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி அந்த நாங்கள் எதுக்காக தெரியுமா கண்களை மூடுங்கள் என்று சொல்கிறோம், கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்கிறோம். ஒருவேளை நமக்கு சில நேரத்தில் என்ன இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எங்களை விட வயசில் குறைஞ்சவங்க விட வயசில் குறைஞ்சவங்களாங்க இவங்க சொல்லி நாங்கள் கேட்கணும் அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்கலாம். தயவு செய்து நீங்கள் எல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. பைபிள் சொல்கிறது ஒத்தாசிரியர் பர்வதங்களுக்கு நேராக முதலில் கண்களை ஏறெடுக்கும். புலம்பலில் எளிமையா சொல்கிறார், நம்முடைய இருதயத்தையும் கைகளையும் ஏறெடுக்கணும்னு சொல்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், அந்த மனத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு நேராக கைகளை ஏறெடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை தகப்பனுக்கு முன்பாக கரத்தை தூக்குவது போல, என் கையில ஒன்றும் இல்லை என்ன தூக்கிடுங்கன்னு அர்த்தம். எல்லாருடைய கண்களை மூடி முடிஞ்சுன்னா ரெண்டு கைகள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தலாமா?
சபையில
செய்வார் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
ஒரு நாடே செழிக்கும் என்பதற்கு அடையாளத்தை பாருங்க. நீங்க வீட்டில் போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூதருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்தா நாம் இன்றைக்கு உபயோகப்படுத்துகிற முக்கிய கண்டுபிடிப்புகள் யூதர்களுடைய தான். உலகத்துக்கு முதலாவதாக பிரிண்டிங் பிரஸ்ஸை அறிமுகப்படுத்தினவன் யூதர். சொட்டுநீர் பாசனத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவன் யூதர். டெல் கம்பெனியுடைய ஓனர் ஒரு யூதர். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுகிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமுடைய ஓனர் ஒரு யூதர். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவன் யூதர். பட்டியலாக இருக்கிற யூதருடைய கண்டுபிடிப்புகள். ஏன் 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கும்போது வெறும் 1 கோடி மக்கள் மட்டுமே கொண்ட ஒரு இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவர்களை ஆண்டவர் இதுக்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னிமித்தம் பூமியில் உள்ள சகல வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வார்த்தை, இன்னைக்கு அந்த வார்த்தை நிலை நின்று கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு லோத்து கண்டதான சோதோமான பட்டணம் இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தோடு நடந்த இஸ்ரேல் தேசம் தான் இன்றைய இஸ்ரேல் தேசம். ஆபிரகாமுடைய சந்ததி தான் அவர்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வசனம் மாறாமல் நிலை நின்று கொண்டே இருக்கிறது. அது அப்படியே நிலை நின்று கொண்டு இருக்கிறது. இனி அடுத்ததாக நான் சொன்னது போல இஸ்ரேலர்கள் நாடு கிடைத்தது, தலைநகரம் கிடைத்தது. இனி அவர்கள் ஆலயம் கட்டுவார்கள். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆலயத்தோட இறுதியில் எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ணுகிறவனாக தன்னை நேசியார் என்று காட்டிக் கொள்ளுகிற அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் எழுதுவான். அவனுடைய பெயர் மிருகம். பாழாக்குகிறவன் அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தைகள் எல்லாம் பைபிளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிருகம், பாழாக்குகிற அந்தி கிறிஸ்து. இவன் எழுதி வருவான். இவன் எழுதி வருவதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக வருவார். இன்னைக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது சபையின் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார், சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லி சபையின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதான தெய்வம் சபையை இமைப்பொழுதில் அவர் எடுத்துக் கொள்கிறார். இமைப்பொழுதில் ஒரே நாளில் கிறிஸ்துவுக்கு மரித்தவர்களே எழுப்பி போயிடுவாங்க. உயிரோடு இருக்கிறதா இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். நமக்கு தெரியாது இது கடைசி காலம். பிசாசுக்கு தெரியும் இது கடைசி காலம். நமக்கு இன்னைக்கு பல சபைகள்ல உணர்வே இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு சம்பவங்கள் நடந்தோம், சபைக்கு உணர்வில்லாததான் எனக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு கடைசி காலத்தில் நடக்கும் என்பதை கண்ட தலைமுறை நம்ம காலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சொன்ன காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு நடந்தது. சபைக்கு ஒரு உணர்வு இல்லை. சபைக்கு இன்னும் பழைய போலதான், பழைய இன்னும் கேடுதான் சொல்லணும். ஒரு உணர்வு இல்லை, ஒரு ஆராதனை வேண்டாம், ஜபமா வேண்டாம், கூட்டமா வேண்டாம். இவர்களை பார்த்து தான் இயேசு சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், ஜலப்பொருளை வந்து வாரி கொண்டு போகப்பட்ட உணராக இருந்தார்கள். நம்ம பார்த்தாங்க சொல்லக்கூடாது, இவர்கள் நோவாவுடைய காலத்தை போல உணராதவர்கள் என்று சொல்லக்கூடாது. இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் உணர்வுள்ள இதயத்தை தாறுமாடுகிறேன்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கையை உயர்த்த பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் சோத்திரன்னு சொல்லுகிறவங்க சத்தம். நம்ம இத்தனை பேர் சோத்திரம் பண்ணோம். ஆண்டவர் இறங்காம இருப்பாரா? ஆண்டவர் கிரிய செய்யாம இருப்பாரா? கொஞ்சம் வாய்களை திறந்து சோத்திரப்பா வரட்டும். நீங்க ஆண்டவரை பார்த்து பேசுற பாருலாம். இதெல்லாம் நடக்கும் போது எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தாங்க சப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். உணர்வற்ற நிலைமை
அந்த ஒரு 10% தீர்மானம் அது அவ்வளோ போதும். சரிதானா? நேரத்துக்கு 8:50 பிரசங்கத்தை முடிச்சு 9 மணிக்கு பாஸ்டர் கையில் கொடுத்தேன். இன்னைக்கு 9 மணிக்கு பிரசங்கத்தை முடிச்சு 9:05 பாஸ்டர் கையில் கொடுத்தேன். என்ன சந்தோஷம்! அதனால எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருந்து கொண்டு நல்ல பண்ணீங்க. இனி எடுத்துக்கொள்ளப்படுதல். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல். கொஞ்சம் சத்தம் வந்து பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல். நீங்களே சொல்லணும்னு நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து அது நம்ம மறக்காது. அதனால அந்த வசனங்களை வாசிக்கிறோமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 அந்த 2 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தம் வாசிப்போம். 282 எல்லாரும் வாசிக்கணும். ஆனால் அங்கே டிஸ்பிளேல வந்தாச்சு. நமக்கு இப்படி எடுக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா டிஸ்பிளே பார்த்து வாசிட்டு பார்க்கலாம். ஏனெனில் கர்த்தர் தானே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவயற்றத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களிலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த 2 வசனம் வாசிக்கிறீங்களா? இந்த 2 வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தியானிக்க வேண்டியதாக, ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்து சபை அறிந்து வைத்திருக்க வேண்டியது. நான் இன்றைக்கு நமக்கு நேரங்கள் போதாததுனால இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன். எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த வசனத்தை மட்டும் விளக்கி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு என்பதையும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படி என்றால் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலை தான் நாம் ராப்சர் என்று சொல்லுகிறோம். தமிழில் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது தான் நாம வந்து ஆங்கிலத்தில் ராப்சர் சொல்லுகிறாங்க, தமிழில் ரகசிய வருகை சொல்லுகிறாங்க. ரகசிய வருகை என்கிற பதம் தமிழ் பைபிள்ல இல்லாததுனால நாம வந்து சில சொல்லுவாங்க அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கிட்டு தான் போறேன். நல்லது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற வார்த்தையுடைய மூல பாஷை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஹார்பசோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹார்பசோ. ஹார்பசோ என்கிற வார்த்தையை லத்தீன் பைபிளில் மொழிபெயர்க்கும் போது ராப்சர் மொழிபெயர்த்தார்கள். அதை அப்படி ஆங்கிலத்தில் ராப்சர் என்று சொன்னார்கள். தமிழிலே ரகசிய வருகை என்று நாம் அதை அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். என்ன கவனிங்க, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதான நேரத்தில் ஒரு இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாக இந்த மொத்தம் 24 மின்னல் போல இருக்கிறது. ஒரு மின்னல் அடிக்கிறதான நேரத்தில் தெய்வ பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து காணப்படாமல் போய்வாங்க. நான் 1 by 1 ABC உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி நீங்கள் விளங்குவீர்கள். இப்போ இந்த இயேசு வந்தால், இந்த நேரத்தில் இயேசு வந்தால் ஒரு இமைப்பொழுதில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து காணப்படாமல் போவார்கள். அது எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் என்று சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் தியானிக்க வேண்டும் என்றால் தமிழ் பைபிளில் பவுல் என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறார். நாம் தமிழில் பவுல் என்று சொல்கிறோம், ஆங்கிலத்தில் பால் என்று சொல்கிறோம், மலையாளத்தில் பவுலோஸ் என்று சொல்கிறோம். சரிதான? மூணாவது ஒண்ணா பவுல் மலையாளத்தில் என்ன இருக்கிறார்? பவுலோஸ். ஆங்கிலத்தில் பால். இது 3 ஒரு ஆள் 3 ஒரு ஆள் 1 பேர். தமிழ்ல மலையாளத்தில் பத்ரோஸ், ஆங்கிலத்தில் பீட்டர். மூணாவது
சந்தேகமான நல்ல வேலை நமக்கு பேர் 3 ஹிந்திலையும் தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் ஒண்ணுதான். இது 3 அப்போ ஹீப்ரூல ராட்சோ, லத்தீன்ல ராட்சோ, ஆங்கிலத்துல ராப்சர், தமிழில் எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுக்கு இன்னொரு பல ரகசிய வருகை. இது அத்தனை 7 ஒண்ணுதானே. அப்போ தெய்வ சபைக்கு ரகசிய வருகைன்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்லை, ராப்சர் சொன்னாலும் ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. இப்ப புரிஞ்சவங்க கைய உயர்த்திக்க சொல்ல. எப்பொழுது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும்? அதான் கேள்வி. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுது நடைபெறும்? நான் ஒரு 3-4 வசனங்களை சொல்கிறேன். என் பின்னால நீங்களும் அப்படியே பழைய பாட்டிலிருந்தும் புதிய பாட்டிலிருந்து சொல்கிறேன். சிலர் சொல்லுவாங்க இந்த உபத்திரவ காலமெல்லாம் தாண்டி பிறகுதான் இயேசு சபையை எடுத்துக்கொள்வாங்க. சிலர் சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு என்பதை முதல்ல சொன்னேன். 2வது, எப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பழைய பாட்டில் இன்னும் புதிய பாட்டில் வந்து காட்டுகிறேன். நினைச்சுமா? பழைய பாட்டில் முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 57வது அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாருக்கும் இணைந்து வாசிப்போம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார்கள். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க? தீங்குக்கு முன்பாக நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுவார். எல்லாரும் என்ன கவனிங்க? நல்ல புரிய வைக்கிறாங்க. இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிற காலம் இது தீங்கின் காலம் அல்ல. பைபிள் சொல்கிறது இந்த காலத்துக்கு பெயர் அனுக்கிரக காலம். இந்த காலத்துடைய பெயர் கிருபையின் காலம். இந்த காலத்துடைய பெயர் சபையின் காலம். இந்த காலத்துடைய பெயர் பரிசுத்த ஆவியானவரின் காலம். இந்த காலம் முடிந்த பிறகு அடுத்ததாக ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்துடைய பெயர் தான் தீங்கின் காலம். அந்த காலத்துடைய பெயர் தான் உபத்திரவ காலம். அந்த காலத்துடைய பெயர் தான் சோதனை காலம். அந்த தீங்கின் காலத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு ராஜா வருவார். சோத்திரம் சொல்லுங்க. அப்ப எத்தனை பேர் நம்புகிறீங்க? இனி ஒரு தீங்கு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக, தீங்கை பற்றி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் சொன்ன உங்களுக்கு புரியும். இனி வரக்கூடிய கொடிய தீங்கில் ஒன்று அந்தி கிறிஸ்து என்கிறதான தீங்கு. அந்த தீங்கு உலகத்திலே வருவதற்கு முன்பாக நீதிமான்கள் என்கிற சபையை மகிமையிலே சேர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய மனவாளன் வரப்போகிற மனவாளனுக்கு ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துகிறத பார்க்கிறோம். நல்ல கையை தட்டி தீங்கு வருவதற்கு முன்பாக என்னை எடுத்துக் கொள்ளுகிற ராஜாவுக்கு ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி புதிய பாட்டு ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 212. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்பொழுது நம்ம நிற்கிற காலம் கோபாக்கினின் காலம் அல்ல, இது தயவின் காலம், கர்த்தருடைய அன்பின் காலம், இது அவருடைய மனதுருக்கத்தின் காலம். இதுக்கு அற்புதமாக தெய்வ கோபம் பூமியில் கொட்டப்பட இருக்கிறது. அந்த
தெய்வ கோபத்துக்கு முன்பாக இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு ராஜா வரப்போகிறார். இப்ப எத்தனை பேர் நம்புகிறீங்க? இயேசுடைய இரத்தத்தினாலேயே என்னை கழுகி இருக்கிறதுனால இனி வரப்போகிற கோப ஆக்கினைக்கு, வரப்போகிற பூமியில கொட்டப்படுகிற தெய்வ கோபத்துக்கு என்ன தப்புவிப்பார், காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறவங்க அப்போ ஒரு கை தட்டி கத்தலை சொல்லிருக்க பார்க்கலாம். நல்லா இருந்து கையை தட்டி கத்தலை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் மானை நோய் தேடவே அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை தெசலோனிக்க சபை உன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கு. எதற்காக தெய்வம் எதிர்பார்க்கிறது? இனி வரக்கூடிய கோபத்தை அல்ல, கோபத்துக்கு தப்பு இருக்கிற இயேசு மகாராஜனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்தி கிறிஸ்துவ எனக்கு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லுகிறவங்க உங்க கையை வைக்கிறதே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அவனை பார்க்கண்டாம், என்னை ரட்சித்த இயேசு ராஜாவை பார்த்தா போதும்னு சொல்லுகிறவங்க கைகளை தட்டி தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவுக்கு தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கோபத்தை பார்ப்பதற்காக அல்ல. அதற்கு முன்பாக என்னை அழைத்து செல்லுகிற இயேசு மகாராஜாவை சந்திப்பதற்காக. நான்காவதாக சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல பாதியிலிருந்து வாசிப்போம். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இனி பூச்சக்கரத்தின் மீது எங்கும் ஒரு கோபாக்கனை வரப்போகிறது. அந்த கோபாக்கனுக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த கோபாக்கனுக்கு சபையை பாதுகாப்பதற்காக ராஜா வரப்போகிறார். இவனும் புரிஞ்சவங்க கம்பீர சத்தமாக ஏசப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நீங்க நம்பவில்லை, இன்னும் விளக்குகிறேன். எத்தனை ஆதாரம் சொன்னேன்? 4000
சகரியா தீர்க்கதரிசன புத்தகம், பழைய பாட்டில் வர சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 5வது வசனத்துடைய கடைசி 3 வரி வாசிகள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவர்களுடைய எல்லா பரிசுத்தவான்களும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவர்களுடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, என் இயேசு கிறிஸ்து பரஸ்யமாக ஒளிவு மலையில வந்து இறங்குவார். இறங்குகிறதான நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், என் தேவர்களோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்ப எல்லா பரிசுத்தவான்களும் வரணும்னா இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் அங்க போனாதான் நீங்க வர முடியும். ஆமா தானே? புரிஞ்சவங்க ஒரு அமைச்சு சொல்லுங்க. அப்போ என் கர்த்தர் பரஸ்யமாக பரிசுத்தவான்களை கொண்டு கீழே வருவதற்கு முன்பாக ரகசியமாக பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக வருவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணின் கவலை அங்கே இல்லை, ரத்தத்தாலே வெளிச்சமாக. கண்ணின் கவலை அங்கே இல்லை, ரத்தத்தாலே வெளிச்சமாக. என் சத்தம் மாறி போய் தீரவே, என் இயேசுவாராக என் சத்தம் மாறி போய் தீரவே, என் இயேசுவாராக எடுத்துக்கொள்ளப்படுதல் எதனால் நடக்கிறது? அடுத்த கேள்வி. ஒன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டா? எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. இரண்டாவது, எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்? வர கோபத்துக்கு முன்பாக, உபத்திரவத்துக்கு முன்பாக, சோதனைக்கு முன்பாக, தீங்குக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். இனி இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நிகழ்த்துகிறது யார்? எடுத்துக்கொள்ளப்படுதல் எபேசியர் 4:30 அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நல்லா என்ன கவனிங்க. இப்ப எல்லாரும் பாஸ்டர் ஒரு மேட்ச் போட்டுருக்காரு பாருங்க, சர்ச்சில் மேட்ச் போட்டுருக்காரு, நமக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல இந்த மேட்ச்ல குண்டுசு இருக்குன்னா, குண்டுசு இந்த குண்டுசு இருந்துச்சுன்னா விளக்கமாத்த எடுத்து கூட்டுனா அந்த குண்டுசு வராது. அப்படிதானே? வருமா? வராது. குப்பை விழுந்தாச்சு, தூசி விழுந்தாச்சு, வழக்கமான எடுத்து கூட்டுனா வருமா? வராது. குண்டுசி கதையில வருங்க. ஒரு குண்டுசி இதுல கொஞ்சம் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விளக்கமா எடுத்து கூட்டுனா வராது. ஆனால் அந்த குண்டுசி எடுக்கணும்னா நல்ல பவர்ஃபுல்லான காந்தத்தை பக்கத்தில் சுற்றி கொண்டு வரும். அத்தனை குண்டூசியும் பிடிச்சி எடுத்துருக்காங்க. அது அவங்க எங்களோட மெக்கானிசம் அப்படியா இருக்கும். அதே போல என் கர்த்தராகிய இயேசு வரும்போது அவர் மத்திய மனத்தில் என் பிரியமே, என் ரூபவர்களே, என் மனவாட்டி என்று அழைக்கிறதான நேரத்தில் இந்த சரீரத்தை, அழிவுக்குரிய சரீரத்தை இமைப்பொழுது மறுரூபமாக்குற ஒரு மெக்கானிசம் தான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கைத்தட்டுவதற்கும், அந்நிய பாஷை பேசுவதற்கும், பிசாசை துரத்துவதற்கும் மட்டும் தந்தது அல்ல. இயேசு வரும்போது நம்மை அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறது நமக்குள்ள இருக்கிற தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவி பெற்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி கம்பீரமாக சொல்லுங்க. அபிஷேகம் உள்ளது போல அபிஷேகம் பெற்றவர் அல்லேயா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்ப எத்தனை
பரிசுத்தாவி இழந்துருந்தாரு. யாரை துக்கப்படுத்தினாலும் நமக்கு தந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்திடக்கூடாது. ஏனென்றால் அவர் வரும்போது நம்மை மறுரூபமாக்குகிறவர் அவரே. நம்மை இமைப்பொழுது மறுரூபமாக்குகிறவர் அவரே. நான் நம்புகிறேன், இன்றைக்கு வரைக்கும் யாராவது பரிசுத்தாவியை பற்றி இழந்து போயிருப்பீர்களே, ஆனால் இந்த பண்டிகையுடைய கடைசி ராத்திரிகளில் ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஜனத்துடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இந்த மூன்றாவது ராத்திரிகளில் தன்னுடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார். இழந்து போன தேவ மகிமையை திரும்ப தருவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எனக்காக தெரியுமா காரணம்? ஆண்டவரே, தேவ பிரசன்னம் என்னை விட்டு போயிட்டதுன்னு சொன்னா கதறணும், வாங்கிடணும், திரும்ப வாங்கிடணும். எனக்கு நீ மறுரூபமாக்காத பரிசுத்த ஆவியானவரே, மீட்கப்படும் நாள் இருக்கிறது. 2 மீட்பை குறித்து பைபிளில் இருக்கிறது. 1வது மீட்பு வந்து ஆத்தும மீட்பு. அது நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளில் நமக்கு உண்டாயிட்ட ஆத்தும மீட்பு. 2வது சரீரத்துக்கு ஒரு மீட்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சரீர மீட்பை கொடுக்கக்கூடியது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவரே. இயேசு வரும்போது இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை கலைந்து போட்டு நம்மை விண்ணவர் சாயலாக நம்மை மாற்றுகிறவர் தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானவரே. அங்கே சத்தம் கேட்கும், என் பிரியவனே, என் மனவாளனே, சீயோனே, இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தம் கேட்கிறதான நேரத்தில் ஒரு ஈமைப்படுதலை நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஈமைப்படுதலை மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம் உண்டு? சந்தோஷம் உள்ளவங்க ஈமைப்படுதல் மறுரூபமாக்கப்படுதல்ல எனக்கு சந்தோஷம் உண்டுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. சந்தோஷம் தெரியல. எனக்கு 9 மணிக்குள்ளால வந்துடும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மகாராஜா என்னை மறுரூபமாக்குவதற்காக வருவார். சிலர் சொல்றது, ஐயோ பாஸ்டர், நாங்க இப்பதான் ஒரு வீடு கட்டி இருக்கணும், நான் வரும்போது இயேசு அங்க வரும்போது வீடு வரணும். எனக்கு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் செல்லமா ஒரு நாய் வளர்க்குறேன், நாய் வரணும். இயேசு வரும்போது நான் வெளிப்படுத்துகிற செய்தி நாய்களும் நம்முடைய பிரவேசிப்பதில்லை உடனே. நாய் வருமா, பூனை வருமா, அது வருமா, இது வருமா, இன்னைக்கு இதுதான் வருமா. ஒரு சபையில போய் கேட்டேன், இன்னைக்கு இயேசு வந்தா பகவான் போனோம் விரும்புகிறவங்க கை வைத்து எல்லாரும் கையை வைத்து சொன்னாங்களே பாருங்க ஒரு அல்லேலூயா. அடுத்ததாக நான் சொன்னேன், இயேசு வரதான நேரத்தில் கழுத்தில் கிடக்கிற மாலை வராது. இப்ப வரைய சொல்லுகிறவங்க கையை வைத்து பாதியை காணல. இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையில போட்டாலும் பரவாயில்ல, மாலைதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி செத்து போயாச்சுன்னா கிடக்கிற அரண்மனையும் கலத்தி தான் குளிப்பாட்டுவாங்க வளர்ந்து. ஆமா தானே? கையை வைத்து தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை தட்டி கத்தர்கள் மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். நான் கலைந்தேன் சாயல் அடிவே அந்த நம்பிக்கை உள்ளவங்க கைகளை உயர்த்தி தேவ சாயல்
அற்பமான சரீரத்தை அவர் அற்புதமாக மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். அற்பமான சரீரத்தை அற்புதமாக மாற்றுகிற அப்பாவுக்கு ஒரு கை தட்டி கொடுக்க பார்க்கலாம். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும்போது இந்த அற்பமான சரீரம், இந்த பலவீனப்பட்ட சரீரம் அற்புதமாக மாறும். கேன்சர் என்கிற நோயோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கேன்சரோடு கூட நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பாதுகாக்க வேண்டியது இந்த சரீரத்தை விட உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ரட்சிப்பை, உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியை, உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அனலை நீங்கள் பாதுகாப்பீர்களே. ஆனால் என் இயேசு வரும்போது இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக மாற்றி அவருக்கு முன்பாக, மணவாளனுக்கு முன்பாக அவருக்கு ஏற்ற சரீரமாக பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே பலவீனம் பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே கையிலே செத்து போன பிறகு யாராவது ஒரு பாடி அனுப்பி வைக்கிறதுக்காக இந்த பாட்டு போறதுக்கு முன்னால பாடிட்டு போயிடணும். புரியுதா? நான் போனவரை யாரும் அந்த பாடுறதுக்கல்ல. எனக்கு இந்த மாதிரி பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, கைவேலை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த மூணாவது ராத்திரி வேளையில உங்கள் ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். நீங்கள் நிச்சயமற்றமாக அற்றவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்ல. என் கர்த்தர் எனக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டியவர்கள். 1000 பிரச்சனை இங்க வரட்டும், 1000 சோதனைகள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், பரிகாசங்கள் வரட்டும், இதை சேர்த்து தாண்டி செல்லுவோம். தாண்டி செல்லுவோம், தாண்டி செல்லுவோம். நாம் நிச்சயத்தோடு வாழுகிறவர்கள், எதிர்பார்ப்போடு வாழுகிறவர்கள், நாம் நிச்சயம் அல்லாதவர்கள் அல்ல. நம்முடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரியது அல்ல. நம்முடைய நம்பிக்கை அந்த நாட்டுக்குரியது, அந்த ராஜ்யத்துக்குரியது, அந்த ராஜ்யத்துக்குரியது, அந்த ராஜ்யத்துக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இந்த பூமியில உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தனை உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனால் நானும்
உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். இது கொஞ்ச காலம் தான் வேதனை, கொஞ்ச காலம் தான் கஷ்டம், கொஞ்ச காலம் தான் நிந்தனை, கொஞ்ச காலம் தான் அவமானம். சபை எதிர்பார்க்க வேண்டியது பழி வாங்குவதற்காக அல்ல. சபை எதிர்பார்க்க வேண்டியது என்னை பேச நான் விட மாட்டேன் என்பதற்காக அல்ல. சபை அதை எதிர்நோக்கி அல்ல வாழ வேண்டியது. சபை எதிர்நோக்க வேண்டியது எனக்காக ஒரு வீடு ஆயத்தமாக பற்றி கொண்டிருக்கிறது. அவர் பாவம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வைப்பே என்ன ஓட்டம் செயற்கூட முடியும். சொன்ன அந்த நாள் அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த நம்பிக்கை சுனாத்தில் ஓட்டம் செயற்கூட முடியும். அந்த நாளை அந்த நாள் சுடலையே. இனி உள்ளது நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே பார்த்தேன். முன்னரே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பிரசங்க தொடங்கல. நேரம் 8:56. நல்ல கவனி. இனி மீட்பின் நாளில் என்ன நடக்கும் என்பது சொல்லு. ஆவியானவர் நம்மை கொடுக்கிற மறுரூபமாக்கி நம்ம பார்க்கிற எந்த வானம், நம்ம முதல்ல வாசித்த வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் இருக்கும். அது எந்த வானம் வளர்க்கிறது நமக்கு நேரம். நம்ம பார்க்கறது எந்த ஆகாயத்து பறவைலாம் பறக்குது, விமானம் போகுது. இந்த வானத்தில் வைத்துதான் நம்முடைய மனவாளனாய் இயேசுவை முகமுகமாய் காண்போம். முகமுகமாய் முதல்ல இந்த வானத்தில் வைத்துதான் இயேசுவை பார்ப்போம். அந்த ஆசை வந்து எனக்கு இந்த இயேசுவே கண்டால் மதியே ஏகத்திலே மாய சுகம் விட்டாமலே இந்த இயேசுவே கண்டால் மதியே ஏகத்திலே மாய சுகம் நிர்மல ஒரு சந்தோஷம் சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? எனக்கு எப்படியாவது எனக்கு என்ன இயேசுவை பார்க்கணும்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? உங்க வலத கையை வெட்டி காட்டி பார்க்கலாம். அந்த அன்புள்ளவங்க, அவ்வளவு எதிர்பார்ப்புள்ளவங்க, அந்த இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுகிறவங்க, எல்லாவற்றை விட இது எல்லாரையும் விட இவர்கள் எல்லாரையும் விட நான் இயேசுவை நேசிக்கிறேன், எனக்கு அவரை பார்க்கணும் என்கிற வாஞ்சை உள்ளவங்க அந்த கையை வெட்டி சொல்லுங்க. எனக்கு என் இயேசுவை பார்க்கணும், எனக்கு இயேசுவை பார்க்கணும், என் மனவாளனை பார்க்கணும், என் கிருபை இயேசு ராஜாவை பார்க்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சகோதரர், உள்நாட்டில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற கணவன், உள்நாட்டில் இருக்கிற மனைவி. கணவன் ஏர்போர்ட்டில் உள்ள போனவன தான் இதே போல பேசுறது வீடியோ. ஃப்ளைட் உள்ள வருவான்னு சொல்லுவார். ஃப்ளைட் எடுக்கிறான், இறங்கிட்டு கூப்பிடுறேன், அங்கே இருந்தாலும் கூப்பிடுறேன். ஆனால் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால 5-10 வருஷமா வெளிநாட்டில் இருந்து வராதவங்க 5-6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சொந்த நாட்டுக்கு வந்துடுவேன். லெட்டர் போட்டால் 4-5 மாசம் கழிச்சு தான் வரும். அந்த மாதிரி நிலைமையில இருந்த காலத்துல இங்கே இருக்கிற சகோதரருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எப்படியாவது என் புருஷன் வரமாட்டார்,
எப்படியாவது என் மனவளை பார்க்கணும். தூரத்தில் இருக்கிற அவரிடத்தில் மனைவிவார் எப்படியாவது என் குடும்பத்தை பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதிய பாட்டுகள் இயேசுவும் உள்ள உறவு, மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு எப்படி நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு ஒரு மணப்பனும் திருமண நாளுக்காக எதிர்பார்த்திருப்பார்களோ, பெண் வீட்டாகிய மணவாட்டி மட்டும் இயேசுடைய வருகையை எதிர்பார்க்கல. நம்முடைய மணவாளனாகிய இயேசுவும் எப்பொழுது சபை என்கிற மணவாட்டியை தன்னோடு கூட வைத்திருப்பேன் என்கிற ஆவலோடு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் மணவாளன் என்னை அவரோடு கூட வைத்திருப்பதற்காக ஏக்கத்தோடு இருக்கிறார் என்பதை உணர்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி மணவாளனே நான் ஒன்னா சொல்ல சொல்ல நீங்க கம்பீரமா ஆமென்னு சொல்ல போறீங்க. நான் சொல்லட்டுமா? நம்ம மணவாளனை எப்படி பார்ப்போம் சொல்லட்டுமா? முதல்ல சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னால கழுதை குட்டி மேல வந்தவராக என் இயேசுவை கண்டேன். இனி என் இயேசுவை பார்க்கும்போது கழுதை குட்டி மேல அல்ல, வெண் குதிரை மேல உலாவுகிறவராக இயேசுவை பார்ப்பேன். ஆண்டுகளுக்கு முன்பாக கள்ளர்கள் மத்தியில் ஒரு கள்ளனை போல இயேசுவை கண்டேன். இந்தூத சங்கமாகவே என்னை பரிசுத்தவர்கள் படை சூழ மகாராஜனை சந்திப்போம். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக இயேசுவை கண்டேன். இனி முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக அல்ல, பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராக என் இயேசுவை காண்பேன். என் இயேசுவை காண்பேன். இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு பாடுகிறேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்றைக்கு முகம் பார்த்து சொல்லுவேன், ஆராதனை உமக்கே.
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நன்றி அப்பா. எங்க மத்தியில உலாவுகிறதற்காய் நன்றி அப்பா. சபையை நேசிக்கிறதற்காய் நன்றி அப்பா. கோழி குஞ்சுகளை செட்டைக்குள்ள சேர்க்கிறது போல சபையை சேர்த்து கொண்டுகிறதற்காய் நன்றி அப்பா. சபை மேல ஒரு மேகத்தை வைக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒரு மகிமை மேகத்தை வைக்கிறதற்காய் நன்றி அப்பா. தேவ பிரசன்னத்தால மூடுகிறதற்காய் நன்றி அப்பா. ஒரு தேவ பிரசன்னத்தால எங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் சிந்தனைகளை திருப்புகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் நாவின் காட்டுகளை அறுக்கிறவரைய நன்றி அப்பா. ஓ ரகமா சகதரா ரபா ரிபா சகதரா ரிபா சகதரா சுடவரா ரிபா இவருக்குள்ள ஆவி உயிர்த்தலாம். ஒரு சபை உள்ளுக்குள்ள எப்பதையும் ஆவி உயிர்க்கணும். எனக்கு உலகமெல்லாம் கைவிட்டாலும் நான் நேசிக்கிற ராஜா உயிரோடு கூட இருக்கிறான். என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறான். பூமியின் கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லே என்
எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்ப பங்குள்ளவனாக மாறணும்ங்கிற ஆசை வந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஆசை வந்துச்சு? அவங்க கையை வெட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இயேசு சொன்னார், இதெல்லாம் சொல்லி ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தான் நன்சுகமானதற்கு முன்பாக இருக்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:36. இப்போ நோவா இருக்கிறார் இல்லையா? 500வது வயசுல வேலை கட்டுறாரு. மரத்தை அறுக்கிறாரு, சீவராரு, கஷ்டப்படுறாரு. வயசான காலத்துல உங்களுக்கு வேலை இல்லையான்னு கேட்டா அவர் என்ன தெரியும் வச்சுக்கோ, நான் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு உலகம் அல்லாட்டா என் பிள்ளைகளாவது வேலைக்குள்ள வந்து பாதுகாக்கப்பட மாட்டாங்க. இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தாவிடம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. நான் என் குடும்பம் அதில் பங்குள்ளவனாக மாறணும். அவங்க உங்க வலது கையை எடுத்துக்க பார்க்கலாம். எல்லாரும் கை எல்லாரும் கை தயவு செய்து ஒரு அன்பான வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவருடைய கையால் பக்கத்தில் பிடிக்கலாம். ஒருவருடைய கையால் குறைந்தபட்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பிடிங்க. கையை பிடிங்க, ஒன்றும் பிரச்சனை. கையை பிடிச்சி இப்போ நீங்க கையை பிடிச்சி ஒன்னே அப்படியே பிடிச்சிக்கொள்ளுங்க. முடிஞ்ச இப்படி உயர்த்தினா ஒன்னே சொல்லுறவங்க நான் கர்த்தர் எங்களுக்கு தந்த சமயம். நான் கையை பிடிச்சிருக்கிற இவங்க வீட்டுல ஒருவரோட கெட்டு போகக்கூடாது. அவங்க அந்த ராஜ்யத்துக்கு வரணும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குள்ளவனா மாறணும். இன்னைக்காவது ஒரு வார்த்தை அவங்களுக்காவது ஒண்ணு ஜெபம் பண்ணிடலாமா? நான் மட்டும் இல்லை, இவன் கையை பிடிச்சிருக்கிற இவங்களும், இவங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களும், இவங்க சந்ததியும், இவங்க குடும்பத்தின் அங்கத்தினர்களும் அந்த ராஜ்யத்திலே கடந்து வருவதற்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே ஒரு வார்த்தை அவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்க பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் வாயை திறந்து சோதனை பண்ணுங்க பாருங்க. அப்படியே வாயை திறந்து சோதனை பண்ணுங்க பாருங்க. ஒரு வாரத்தை ஒரு வருஷம் பார்க்கும்போது நிச்சயமா அசைவு உண்டாகுங்க. நம்ம கையை பிடிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா 2 பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டா அதை செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சபை மொத்தமாக ஒருமனப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்ய போறாரு. சில நடப்பிக்க போகிறாரு. சில கட்டுகளை உடைக்க போகிறாரு. சில விடுதலைகளை நடப்பிக்க போகிறாரு. எழுப்புதலை கொண்டு வர போகிறாரு. அசைவு நடக்க போகிறது. கிரியைகள் நடக்க போகிறது.
God.